எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு நாகர்கோவில் சைட் பண்ற அவல் உருண்டை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல 2 கப் அவல் எடுத்துக்கலாம். நான் தின் அவல் எடுத்திருக்கேன். அப்பதான் நமக்கு சாப்பிட நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம இதுல தண்ணி எதுவும் சேர்க்க போறது இல்ல. அதனால தான் தின் அவல் எடுத்துக்கோங்க. இது கூடவே 2 கைப்பிடி அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காயில இருக்கிற ஈரப்பதம் எல்லாம் சேர்ந்து நமக்கு அவல் சாஃப்ட் ஆக்கிடும். இப்போ நான் இது கூடவே கருப்பட்டி சேர்த்துருக்கேங்க. ஒரு மீடியம் சைஸ் கருப்பட்டியை கத்தி வச்சு இந்த மாதிரி சீவி நான் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 3/4 கருப்பட்டி நான் எடுத்துக்கிட்டேங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம், சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். கூடவே நான் 2 மஞ்சள் வாழைப்பழம் சேர்த்துக்கிறேங்க. இந்த மஞ்சள் வாழைப்பழத்தை நாகர்கோவில் சைடு பாளையங்கோட்டாம் பழம்னு சொல்லுவாங்க. நீங்கள் எந்த பழம் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் நல்ல பழுத்த பழமாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பிசைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இது சாப்பிட போகும்போது மட்டும் நீங்கள் இந்த பழத்தை போட்டு பிசைஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டே நீங்கள் பழம் போட்டு பிசைஞ்சு நல்லா உருட்டி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும். அதனால் வெல்லம்லாம் ஃபஸ்ட்டே போட்டுட்டு சாப்பிட்ற நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி பழம் போட்டு பிசைஞ்சு வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட அவல் உருண்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இதுக்கு கிட்ஸுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மாதவாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.